இட்ஸ் a lovely dish, ஒரு வெஜிடேரியன் ஸ்டார்டர், எல்லாருக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பிளஸ் ஆப்ரிகாட்ஸ் இருக்கு, ஒரு நல்ல ஃப்ரூட்டும் வேற. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ என்னன்னு பார்க்கலாம். Boiled, peeled, grated potato 250 grams. Soaked apricot 50 grams. Chopped dry drachai 15 grams. Chopped ginger 10 grams. Kalonji seed 3 grams. Chopped coriander root 10 grams. Red chili flakes 2 grams. Chaat masala 5 grams. Roasted jeera powder 10 grams. Kasuri methi powder 3 grams. Roasted chana dal powder 50 grams. Vegetable oil to fry. Salt to taste. Chopped green chili 10 grams. ஓகே, இப்போ வந்து இந்த சட்னி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், பேனை நல்லா ஹாட் பண்ணிங்க. ஆயில், வெஜிடபிள் ஆயில், ஐம் கோயிங் டு யூஸ் வெஜிடபிள் ஆயில். கொஞ்சோண்டு லைட், நாட் மச், வெரி லிட்டில் வெஜிடபிள் ஆயில். நம்ம இதில் ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். சூடான அப்புறமா இந்த பிளாக் ஆனியன் சீட்ஸ். என்ன பிளாக் ஆனியன் சீட்ஸ், கேள்விப்படாத பேரா இருக்கே நீங்க சொல்லலாம். இங்கிலீஷ்ல வந்து இதுக்கு பேர் பிளாக் ஆனியன் சீடு. ஹிந்தியில வந்து ஸ்டோர்ல போய் நீங்க கேட்டா கலோஞ்சி சீட்ஸ்ன்னு கேட்டா கூட கிடைக்கும். இது நீங்க கேள்வி இல்லை என்ன பண்றது அப்படின்னா, நீங்க ஈவன் மஸ்டர்ட் சீட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் இதோட கேரக்டர், இதோட ஸ்மெல்ல இது டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு ஆனியன் ஃபேமிலியோட இது. ஸோ இந்த ஆனியன் ஃபேமிலியோட இது, இந்த பிளாக் ஆனியன் சீட்ஸ் வந்து முதல்ல we are going to use little bit for the tempering. கொஞ்சோண்டு பிளாக் ஆனியன் சீட்ஸ் போட்டுட்டு இந்த ஆப்ரிகாட்ஸ், சோக் பண்ண ஆப்ரிகாட்ஸ் இதுல போட்டு குக் பண்ண போறோம். ஆப்ரிகாட்ல நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கு. பட் இந்த சட்னி பண்றதுக்கு we going to add little bit of vinegar. எப்பயுமே ஒரு ப்ரிசர்வேட்டிவ், சட்னிக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இருந்ததுன்னா ஒரு நல்லது. ஸோ இந்த ஸ்வீட்னஸ்க்கு ஒரு சார்னஸ் கொடுக்கறதுக்கு ஒரு add little bit of white vinegar, cooking white vinegar கொஞ்சோண்டு. இந்த வினிகர் ஆட் பண்ணிருக்கோம், அதுல மாய்ஸ்சர் எல்லாம் போயிடுச்சு. now we are going to add water. ஸோ இந்த ஆப்ரிகாட்ஸை வந்து கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். வாட்டரில் நல்லா குக் பண்ண வைங்க. bring இந்த வாட்டரில் கொஞ்சோண்டு. ஸோ I'm going to add little bit of salt to it. and little bit of sugar as well. கொஞ்சோண்டு சுகர். எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு இதில் குக் ஆகட்டும். நல்லா இதில் கொஞ்சம் சாப்ட் ரைசன்ஸ், நம்ம ட்ரை திராட்சை வந்து கொஞ்சோண்டு சாப் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மிக்சர் நீங்கள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் யூ கேன் யூஸ் whenever. இது கெட்டு போகாது, ஏன்னா வினிகர் போட்டு நம்ம குக் பண்ணுறோம், இது கெட்டு போகாது. ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை நீங்கள் குக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ நல்லா இது குக் ஆகட்டும். இல்லை ஒரே ஒரு ஸ்பைஸ் ஒண்டி நான் ஆட் பண்ண போகிறேன். அது வந்து ரோஸ்டட் ஜீரா பவுடர். நம்ம ஜீரகத்தை வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரை ஜீரா பவுடர் இதில் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் அப்படியே அந்த ஸ்பூன்லேயே நல்லா மேஷ் பண்ணிடுங்க. ரொம்பவும் வேண்டாம், ஜஸ்ட் லைக் ஸ்கிராம்பிள்ட் எக் மாதிரி கொஞ்சோண்டு நல்லா மேஷ் ஆகட்டும். everything is coming together nicely. கொஞ்சோண்டு இதில் வந்து ஒரு சாப்ட் கொரியாண்டர் ஆட் பண்ண போகிறேன். gives a nice flavor and color also. ஸோ இது வந்து இந்த குபானிக்கி டிக்கியோட ரிலீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு.
இது நம்ம வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுருங்க. நான் இப்போ இது கூல் டவுன் ஆகட்டும். இந்த கூல் டவுன் ஆகிற டைமில் வந்து நம்ம வந்து இந்த பொட்டேட்டோ கேக்ஸை ரெடி பண்ணலாம். இப்போது இந்த குபானிக்கு சட்னி இப்போது ரெடி ஆகிடுச்சு ரெலிஷ். அது செப்பரேட்டாக கூல் டவுன் ஆகட்டும். கூல் டவுன் ஆகிற டைமில் வந்து நம்ம அந்த பொட்டேட்டோ கேக்ஸ் ரெடி பண்ணலாம். ஸோ இந்த பொட்டேட்டோ கேக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நான் பாயில்டு பொட்டேட்டோவை வந்து ஸ்கின்னோட பாயில் பண்ணியிருக்கேன். பாயில் பண்ணிவிட்டு கூல் டவுன் ஆன அப்புறமா அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் பாயில்ட் அண்ட் கிரேட்டட் பீல்ட் அண்ட் கிரேட்டட் பொட்டேட்டோஸ். ஸோ இந்த பொட்டேட்டோஸோட நம்ம கொஞ்சோண்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். லிட்டில் பிட் ஆஃப் க்ரீன் சில்லிஸ். ஸோ நீங்கள் இப்போ குழந்தைங்க கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் க்ரீன் சில்லிஸை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்க ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரினா யூ கேன் யூஸ் அக்கார்டிங் டு இட். ஸோ லிட்டில் பிட் ஆஃப் க்ரீன் சில்லிஸ். நான் இதில் கொஞ்சோண்டு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணுறேன். ஏன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன்னா இட் கிவ்ஸ் a nice color plus a nice spiciness also it gives from the red chili flakes. அதுக்கப்புறம் ரோஸ்டட் ஜீரா பவுடர், கொஞ்சோண்டு ரோஸ்டட் ஜீரா பவுடர். cumin seedsல இருக்கிற அந்த ஃப்ளேவர் இட்ஸ் a lovely spice. ஸோ அதில் வந்து நல்ல ஒரு அரோமா will come out. ஸோ தென் little bit of chopped ginger, very little chopped ginger and some nice coriander leaves. நல்ல ஃபைனாக சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாத்தையும் போட்டு அண்ட் தென் சால்ட். இந்த பொட்டேட்டோ கேக்ஸ்க்கு தேவையான சால்ட். பொட்டேட்டோ பாயில் பண்ண போது நீங்கள் சால்ட் போட்டு பாயில் பண்ணுங்க. அண்ட் தென் லிட்டில் பிட் ஆஃப் சால்ட் ஹியர் as well. எல்லாத்தையும் போட்டு we have to bring it together. ஸோ gloves. ஸோ இந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதில் ஸ்பைசஸ்க்காக நம்ம வந்து ரெட் சில்லியும் போட்டிருக்கோம் ப்ளஸ் சாப்ட் க்ரீன் சில்லியும் போட்டிருக்கோம். ஸோ சி பொட்டேட்டோ இஸ் ஸ்டார்ச். யூ நீட் டு என்ஹான்ஸ், கொஞ்சம் ஃப்ளேவர்லாம் போட்டு என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்கு தான் இந்த ஜீரா பவுடர், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம் டு கிவ் மோர் ஃப்ளேவர் டு இட் அண்ட் சார். ஸோ இந்த பொட்டேட்டோ மிக்சர் வந்து ரெடியாக இருக்குது. இந்த பொட்டேட்டோ மிக்சரோட நம்ம பைண்டிங் போட போகிறோம். நான் வந்து என்ன படிச்சேன்னா உடச்சக்கல்ல ரோஸ்டட் சன்னா தால் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடர் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த டிஷ் வந்து நம்ம வந்து டீப் ஃப்ரை டிஷ்ஷாக நான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஃப்ரையும் பண்ணலாம், டீப் ஃப்ரையும் பண்ணலாம், இல்லை ஒரு பேனில் வந்து ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் அது. நான் இந்த டிஷ்ஷை வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். கிட்ஸ் கொஞ்சம் லவ் தே நவ் லைக் நைஸ் கிரன்ச்சினஸ் தே வுட் லைக் இட். ஸோ இந்த மாதிரி ஒரு பைண்டிங் கொடுத்து நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணுங்க. மாய்ஸ்சர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இன்னும் கொஞ்சம் சன்னா பவுடர் தேவைப்படுது. ஆட் த சன்னா பவுடர், மிக்ஸ் எவ்ரிதிங் வெல். ரொம்ப ஜாஸ்தி சன்னா பவுடர் ஆட் பண்ணிடாதீங்க, ஹார்ட் ஆகிடும் அவுட் சைட். ஸோ நவ் திஸ் பொட்டேட்டோ கேக் மிக்சர் இஸ் ரெடி. இது ஒரு டோ மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து அந்த பொட்டேட்டோ கேக்குள்ளே வந்து we are going to stuff the குபானிக்கு டிக்கி. ஸோ இந்த ஸ்டஃபிங் பண்ணிட்டு இருக்க போது நீங்கள் வந்து ஒரு சைடில் வந்து ஆயிலையும் நல்லா ஹாட் பண்ணிங்க. நீங்கள் அதை டிக்கி பண்ணுறது போது நீங்கள் கொஞ்சம் ஆயிலோ இல்லாட்டி வாட்டரோ கொஞ்சோண்டு யூ கேன் அப்ளை டு யுவர் ஹேண்ட் அண்ட் மேக் இட் லிட்டில் பிட் மாய்ஸ்ட் ஸோ தட் இட் டசன்ட் ஸ்டிக். ஸோ நல்லா ஒரு பொட்டேட்டோ கேக்ஸை நல்லா ரவுண்ட் பண்ணி ஒரு ஸ்மால் இன்சர்ஷன் மாதிரி ஒன்று பண்ணி அதில் வந்து அந்த பொட்டேட்டோ அந்த குபானி ஸ்டஃபிங் நம்ம வைக்க போகிறோம். குபானியோட ஸ்டஃபிங் வந்து உள்ள இந்த மாதிரி நைஸ்லி ஒரு ஸ்டஃபிங் நம்ம உள்ள வச்சு we are bringing it together and stuff. இந்த பொட்டேட்டோ கேக் வந்து மேலே ஒரு கவரிங் மாதிரி பண்ணி நல்ல ஒரு டம்ப்ளிங் மாதிரி பண்ணி இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ கேக்ஸ் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்க. இது ரெடி பண்ணிவிட்டு அண்ட் தென் ஆயிலில் வந்து ஒரு 160 to 180 degrees டெம்பரேச்சரில் வந்து நீங்கள் வந்து அதை டீப் ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த பொட்டேட்டோ கேக்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ டீப் ஃப்ரை பண்ணலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பேன் ஃப்ரையும் பண்ணலாம். ஒரு ஹாட் பிளேட்டில் வந்து ஒரு பேன் ஃப்ரையும் பண்ணலாம். நான் இது வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ நல்ல ஒரு கட்லெட் மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு. டீப் ஃப்ரை பண்ணி இதோட நீங்கள் வந்து ஒரு மின்ட் சட்னி வச்சும் கொடுக்கலாம், இல்லை டேமரின் சட்னியும் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ரெகுலராக பண்ணல ஆலு டிக்கி பொட்டேட்டோ கேக்ஸில் ஒரு வேரியேஷன் இது.
ஸோ நைஸ் ஒரு ஆப்ரிகாட் ஃபில்லிங்கோட நீங்கள் கட் பண்ண போது அது பார்க்கறதுக்கே என்னடா இருக்குது உள்ளன்னு இருக்கும். தட் ஆப்ரிகாட் வில் கிவ் அ நைஸ் ஃப்ரூட்டி ஸ்வீட் டேஸ்ட் டு இட் as well. So the kids will also love than the regular potato cakes. So we have done a variation to the regular potato cakes. We have done a nice Kubaniki tikki. ஸோ இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்ல கிறிஸ்பி ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரப்போது நல்லா ஆயிலை நல்லா ட்ரெயின் அவுட் பண்ணிவிடுங்க. ட்ரெயின் அவுட் பண்ணி ஒரு பட்டர் பேப்பரில் இந்த மாதிரி போட்டுங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு நீங்கள் ஃபில்லிங் வேண்டாம் ஒரு பொட்டேட்டோ கேக்ஸ் வண்டி பண்ணனாலும் பண்ணலாம். இந்த ஃபில்லிங்கை வந்து நீங்கள் வேறு மாதிரி ஃப்ரூட்டும் யூஸ் பண்ணலாம். ஈவன் ஸ்ட்ராபெரி கேன் பி டன் அண்ட் ஸ்டஃப் வில் பி நைஸ். ஈவன் அஞ்சீர் ஃபிக் ட்ரை ஃபிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா மார்க்கெட்டில், நீங்கள் ட்ரை ஃபிக்ஸும் எடுத்து அதை பண்ணலாம். ட்ரை ஃபிக்ஸையும் சேம் மெத்தட் ஃபிக்ஸ் அண்ட் ரேசன் இன்ஸ்டெட் ஆஃப் ஆப்ரிகாட்ஸ். உங்களுக்கு ஆப்ரிகாட் கிடைக்கல வேறு சப்ஸ்டியூட் ஃப்ரூட் எதனா பண்ணணுன்னாலும் ஃபிக்ஸ் கேன் பி யூஸ்ட். அத்திப்பழம்னு வாங்க, அது ட்ரை அத்திப்பழத்தை நீங்கள் அதே ப்ராசஸை நீங்கள் அந்த யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் ஆப்ரிகாட். ஸோ நைஸ் கிறிஸ்பி ஃப்ரைடு குபானிக்கி டிக்கி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ பிளேட்டிங் பண்ணலாம். நல்ல கிறிஸ்பி ஃப்ரைடு பொட்டேட்டோ கேக் ஸ்டஃப்டு வித் ஆப்ரிகாட்ஸ். ஸோ அதுதான் குபானிக்கி டிக்கி. இது வந்து ஒரு நல்ல ஒரு வெஜிடேரியன் நார்த் இந்தியன் வெஜிடேரியன் ஸ்டார்டர். இது வந்து ஒரு கொஞ்சம் சாலட் லீவ்ஸும் கொஞ்சம் லச்சா அந்த ஆனியன்ஸு இந்த பீட்ரூட்டு கேரட் எல்லாம் ஒரு லச்சா மாதிரி ஒரு சாலட் மாதிரி பண்ணி அதோட டேமரின் சட்னி ஐம் கிவிங் அ நைஸ் டேமரின் சட்னி டு இட். நீங்கள் மின்ட் சட்னி கொடுக்கலாம், டேமரின் சட்னி கொடுக்கலாம். ஸோ தீஸ் சட்னிஸ் வில் ஆல்சோ கோ வெல் ஆர் யூ கேன் ஈட் இட் ஆன் இட்ஸ் ஓன் ஆல்சோ. இதுக்கு ஒரு சட்னியும் ஒன்றும் தேவையில்லை, உள்ளே இருக்க அந்த ரெலிஷே இட்ஸ் மோர் தென் இனஃப். பட் திஸ் டேமரின் சட்னி வில் டூ ஃபார் இட். ஸோ உங்களுக்காக இன்னைக்கு ஸ்பெஷலாக வெஜிடேரியன் ஸ்டார்டர் பொட்டேட்டோ கேக்ஸ் வித் ஆப்ரிகாட் ஸ்டஃபிங். என்ஜாய்.